ஈரோடு அருகே தனிப்பட்ட சமூகத்திற்கு சொந்தமான கோயில் நிலத்தில் அறநிலையத்துறை அதிகாரிகள் அத்துமீறி நுழைந்ததாக புகார் எழுந்த நிலையில் அறநிலையத்துறை அதிகாரிகளை கண்டித்து மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு உள்ளனர். அதிகாரிகள் அத்துமீறி நுழைந்து அடாவடியில் ஈடுபட்டதாக குற்றம் சாட்டி அதிமுக பெருந்துறை எம்எல்ஏ ஜெயக்குமாரும் மறியலில் ஈடுபட்டு இருக்கிறார். தற்போது கிடைத்துள்ள அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். கோயிலுக்கு சொந்தமான 29 ஏக்கர் நிலம் அறநிலையத்துறைக்கு சொந்தமானது என கூறி கல் நட்டதால் பரபரப்பு ஏற்பட்டு உள்ளது. இது குறித்தான கூடுதல் தகவலோடு இணைகிறார் எமது செய்தியாளர் சக்திவேல். வணக்கம் சக்திவேல், தகவல்களை பகிரலாம். வணக்கம் அனிதா. ஈரோட்டில் இந்து சமய அறநிலையத்துறை அதிகாரிகள் கண்டித்து பொதுமக்களுடன் இணைந்து அதிமுக பெருந்துறை சட்டமன்ற உறுப்பினர் ஜெயக்குமார் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வந்ததால் பெரும் பரபரப்பு ஏற்படுத்தியது. ஈரோடு அருகே தனிப்பட்ட சமூகத்திற்கு சொந்தமான கோவில் நிலத்தில் அத்துமீறி நுழைந்து அடாவடியில் ஈடுபட்டு வருவதாக கூறி இந்து சமயத்துறை அறநிலையத்துறை அதிகாரிகளை கண்டித்து பொதுமக்களுடன் இணைந்து அதிமுக பெருந்துறை சட்டமன்ற உறுப்பினர் ஜெயக்குமார் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டார். இந்த ஈரோடு மாவட்டம் பெருந்துறை அடுத்த விஜயமங்கலம் விஜயபுரி அம்மன் கோவிலுக்கு குறிப்பிட்ட சமூகத்திற்கு சொந்தமான நிலையில் அந்த கோவிலுக்கு சொந்தமான 29 ஏக்கர் நிலம் தமிழக இந்து சமய அறநிலையத்துறைக்கு சொந்தமானது என கூறி கல்நட்ட சம்பவம் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியது. இதனைத் தொடர்ந்து கல்நட்டத்தை கண்டித்து அப்பகுதி மக்கள் பெருந்துறை பொதுமக்கள் மற்றும் பெருந்துறை அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் ஜெயக்குமார் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதால் அங்கு பெரும் பரபரப்பு ஏற்படுத்தியுள்ளது. தகவல்களுக்கு நன்றி சக்திவேல்.